என்னை ஸ்ரீ பகவான் குருநாதர் கருணகிரி அப்பா அவர்களுடைய பாதார விந்தங்களை பணிவோம். பிரார்த்தனையும் சமர்ப்பணம் என்ற திரு அப்பா அவர்களுடைய சிறிய நூலை நாம் 3 வாரங்களாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மிக முக்கியமானது அப்பா கருணகிரி அப்பா. பிரார்த்தனை என்பது நமக்கு வேண்டியதை கேட்பது, சமர்ப்பணம் என்பது அன்னையிடம் நம்முடைய பிரச்சனையை ஒப்படைப்பது. நம்முடைய அறிவை விட அன்னை அறிவு பேரறிவு, பிரபஞ்சத்தையே அறிகின்ற அறிவு. அந்த அறிவின் பலனை நாம் பெறுவது. நமக்கு வேண்டியதை கேட்போம், பிடித்ததை கேட்போம். பிடித்தது நமக்கு நல்லதா கெட்டதா என்பது நமக்கு தெரியாது. அப்படி இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற பேரறிவும் பேராற்றலும், அதுதான் இந்த மந்திரத்துல அன்னை மந்திரம் இப்ப கேட்டோம். ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. அந்த சைத்தன்யம் சச்சித்தானந்தம், இது சச்சிதானந்த மந்திரம்னு பேரு. சித்துங்கிறது கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுது. சித்திலேருந்து வந்தது சைத்தன்யம், அது பேரறிவு பேராற்றல் ரெண்டும். சரி கேட்டில்ல, சைத்தன்யம் சொன்ன பொருள். சித்திலேருந்து வந்தது சைத்தன்யம். சித்துன்னா நம்முடைய பேரறிவு, அது இறைவனுடைய பேரறிவு, அது அந்த பேராற்றல். அந்த பேரறிவும் பேராற்றலும் நமக்கு வழிகாட்டும் போது எது நமக்கு நல்லது என்பது அது தெரியும். அதனால சமர்ப்பணம் சைத்தன்யம். சைத்தன்யம் சித்திலேருந்து வந்தது. சித்து சிற்சக்தி அப்படின்னு சொல்றது. அதனால அந்த இதை செய்யணுங்கிறது சமயத்துல நமக்கு அன்னை வழங்குவது பிடிக்காததாக கூட இருக்கலாம். ஆனால் அது நமக்கு வாழ்விற்கு நன்மை தருவதாக இருக்கும், இறுதியில் வெற்றி தருவதாக இருக்கும். அது சம்பந்தமானதுதான் பூரா பார்த்தோங்க. அடுத்த பகுதிக்கு போவோம். அதுல இதுக்கு இந்த முடிக்கிற போன வாரம் முடிச்சது நம்மை அறிதல் அவசியம். பெரும் அன்னைகிட்ட வந்தா எல்லாம் கிடைக்கும், அதை பெரும் தகுதி பெற வேண்டும் அப்படிங்கிறது நம்ம சுத்தம் பண்ணி நம்முடைய குறைகள் எல்லாம் அன்னைகிட்ட கொடுத்து அதை சமர்ப்பணம் பண்ணி மாற்றிக்கொள்றது. உண்மை தேவை, உண்மையை தவிர வேற ஒண்ணு அன்னைகிட்ட செயல்பட முடியாது. நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை தேவை. இதுதான் சரணாகதி. அதனால அன்னையினுடைய இதுல 3 பிரார்த்தனை, நிச்சயமாக பிரார்த்தனை பலிக்கும். அப்பாவே இடையராத பிரார்த்தனைன்னு தீர முடியாத பிரச்சனைகளுக்கு 3 நாள் பிரார்த்தனை செய்யறதுக்கு அன்னைய அருள் புக்கில் எழுதியிருக்கிறாரு. பிரார்த்தனை அடுத்தது சமர்ப்பணம், இறுதி கட்டம் சரணாகதி, யோகத்துக்கு கொண்டு சென்றது. அதை வச்சுதான் போய் போகும். உள்ளம் வளர்ந்த உண்மையான விழிப்பும் நம்பிக்கையுள்ள சரணாகதியும் தேவை. அதான் கதை கடைசி. உள்ளம் வளர்ந்த உண்மையான விழிப்பும் அதில் பார்ப்போம். அது அப்ப சைத்திய கல்விங்கிறத பத்தி இப்ப சொல்ல போறாரு. சைத்திய கல்வி என்று அன்னை எழுதிய 10 சட்டங்கள், மேற்கூறிய 10 பக்கங்களுடைய சுருக்கம். சட்டங்களை முன்கூறியவற்றின் கண்ணோட்டத்தில் விளக்கலாம். அன்னை அரவிந்தர் யோகத்துல மிக முக்கியமானது நமக்குள்ள இருக்கிற சைத்தியம் விழிப்படைதல். சைத்தியம்ங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்தராத்மான்னு சொல்றது. இதயஸ்தானத்துல கட்டவிரல் பருமன் அங்குஷ்ட பிரமாணம் அப்படின்ட்டு உள்ளது இருக்கின்றது. அது விழித்தெழுந்து அது செயல்பட வேண்டும். அதற்குரிய 10 சட்டங்களை இதை சொல்றாரு. பொன்னொழிங்கிறத சைத்திய கல்வி பற்றி அப்பா இருக்கிறாரு. சுருக்கமா அதை பார்ப்போம். நம்முடைய அறிவு சித்தறிவு, அந்த சைத்தியத்துக்கு விடுறதுக்கு 3 10 சொல்லுவார். அதுல முதல் அறிவை நம்பாதே ஆன்மாவை நம்பு அப்படிங்கிறது முக்கியமானது. அறிவை நம்புறோம், அறிவை நம்பாதே ஆன்மாவை நம்பு. அடுத்தது சிரமத்தையும் பழக்கத்தையும் ஒதுக்கி கடமையை செய். கிடைத்த வேலையை ஆர்வத்துடன் செய்.
பிடிச்ச வேலை தான் கிடைக்கும்னு நினைக்காம உனக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கோ அது ஆர்வத்தோடு செஞ்சாக்கா அது அன்னை வளர்ச்சியில ஆன்மா பிடிப்படும். குறை கூறாதே, எந்நேரமும் அன்னை நெருங்குவதற்கு ஆர்வம் கொள். புற நிகழ்ச்சிகளை பார், அவை அக உணர்வின் பிரதிபலன்கள் என்று புரிந்து கொள். புற நிகழ்ச்சிகள்ல நம்முடைய அகத்தை பிரதிபலிக்கின்றது. நமக்குள்ள இருக்கிறது நல்லது கெட்டதை வெளியில இருக்கிறது காட்டும், அதனால பிரதிபலிக்கின்றது. அப்புறம் 7லேருந்து 9 என்னன்னா, உண்ணும் முன்பும் 7வது, உறங்கும் முன்பும் 8வது, பேசும் முன்பும் 9வது, செயல்படும் முன்பும் அன்னையை நினைத்து செயல்படுது. இது 10 பின்பற்றும் போது நமக்கு நம்முடைய சைத்தியம்ங்கிறது அகம், அப்படி அந்தராத்மாக சைத்திய புருஷங்கிறது வெளிவரும். அது நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சு நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம கிட்ட கொடுத்துட்டு நிச்சயமாக இதுல இருக்க முடியும். உள்ளம் மலர்ந்த உண்மையான விழிப்பும் நம்பிக்கையுள்ள சரணாகதியும் தேவை. சைத்திய கல்வி என்ற அன்னை எழுதிய 10 சட்டங்கள் மேற்கூறிய 10 பக்கங்களுடைய அது முன்ன சொல்றேன்னு சொல்றாரு. இப்ப நம்முடைய பர்சனாலிட்டியை எப்படி மாற்றுறது? பர்சனாலிட்டி என்று கூறுவது நாம் மனிதன் என்கிறோம். தன்னுடைய எதிர்காலத்திற்கும் அங்கு வர இருக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் இது மனிதன். மனிதன் தன்னை அறிந்து அதே போல அன்னையையும் அறிந்து தனக்கும் அன்னைக்கும் எவ்விடங்களில் தொடர்பு ஏற்பட முடியும் என்பதை அறிந்து அத்தொடர்பை ஏற்படுத்தினால் கிராமத்து பையன் லண்டனில் போய் வளர்ந்தது போலாகும். போன உதாரணமா கிராமத்து பையன் லண்டனில் போய் வளர்ந்தா என்னமா மாறுவாங்கிறத சொன்னார். நம்மை அறிவது என்றால் என்ன, அன்னையை அறிவது என்றால் என்ன, எப்படி தொடர்பு கொள்வது, இது உதாரணம் மூலமா பார்க்குறாங்க. நம்முடைய கெப்பாசிட்டியை நம்ம தெரியறதில்லை. நான் அடிக்கடி இந்த பாட்டு சொல்லுவேன். வள்ளலார் தன்னை அறிந்த இன்பமுறத்தினிலாவே ஒரு சதுரம்னை சொல்லாயோ நிலாவே. நம்முடைய குறைகளும் தெரியாது, நிறைகளும் தெரியாது. நமக்கு இல்லை. ஓரிரு உதாரணங்கள் மூலமாக தன்னை அறிவது என்றால் என்ன, அன்னையை அறிவது என்றால் என்ன, எப்படி தொடர்பு கொள்வது என்பதை பார்ப்போம். 1977 2000 சம்பாதித்த என்ஜினியர் திறமைசாலி. அவருக்கு அன்று பெரிய சம்பளம். அன்னைக்கு அது பெருசாக இருந்தது. தன் திறமைக்கு தகுந்த ஊதியம் பெறுவதாக நினைத்தார். தாம் அன்பரானதால் தமக்கு தன் முதலாளியின் நிலையை எட்ட முடியும் என நினைக்க தெரியாதவர். தானே முதலாளியாக நினைக்கிறதுல இருந்தவர். அவர் அம்முடிவை எடுத்தவர் இன்று அவர் முதலாளியை போன்ற கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கிறார். தானே தொழில் செய்ய ஆரம்பித்தவர், அவரே கம்பெனி நடத்துகிறாரு. இதை 100 பேர்கள்ங்கிற புக்கில் அப்போ நம்ம மையத்தின் மூலமாக விட்டோம். 100 பேர் கோடி 100 கோடிங்கிற புக்கில் பார்த்தோம். அவருடன் இருந்த இன்ஜினியர்கள் 12,000 15,000 சம்பாதிக்கிறார்கள். இன்று அன்பருக்கு முதலாளியாகவும் வாய்ப்பு உண்டு என்பது சட்டம். அதாவது அன்பரானவர்கள் யார் எல்லாருமே பெரிய முதலாளியாகலாம். அன்னைய முறைகளை தெரிந்து கொண்டு அன்னைய முறைகளை தவறாது பின்பற்றினால் வரும் வாய்ப்புகளை கண்டறிந்து கொண்டால் முதலாளியாகலாம். அன்பர் ஒருவருக்கு வாழ்வில் அதிர்ஷ்டமான நிகழ்ச்சி ஏற்பட்ட பொழுது அத்துடன் சம்பந்தமில்லாத பேய் போன்ற மனிதர் வாழ்வில் புகுந்து வாழ்வை நரகமாக்கினார். இது உலக வாழ்க்கையில் நடக்கும். தொடர்பு இருக்கவங்க யாராச்சும் மோசமானவங்க கூட இருப்பாங்க. பொதுவாக வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைந்து விட்டால் தானே நிலைமையை மாறினால் தவிர வாழ்வு முழுவதும் வேதனையாக மாறும். அந்த கூட இருக்கிறவர் அவருக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பார். பக்தர் நிலை அது இல்லை. அவர் அக உணர்வை பிரதிபலிப்பதாக புறவேதனையை ஏற்றார். கொஞ்ச நாளில் விடுதலை கிடைக்கிறது. இது ஒரு முக்கியமான இதப்பா நிறைய இதில் சொல்லியிருக்கிறார். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை பிரதிபலிக்கின்றார்கள். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள்ட்ட ஒரு குறை இருந்ததுன்னா அதே குறை நம்மிடம் ஏதோ ஒரு அளவில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து மாற்றினால் அந்த தொடர்பு பிரச்சனையா இருந்தவர் நம்ம விட்டு அவராகவே விலகிடுவார். அதுதான் முக்கியம். அதனால அவர் அது மாதிரி செஞ்சதுனால அவருக்கு அந்த பேய் போன்றவர் விலகி அவர் வாழ்க்கையில இது நடந்தது. இந்த அகவுடவை பிரதிபலிப்பு புறவேதனையை விடுதலை கிடைத்தது. இவர் செய்த காரியம் திருவுரு மாற்றம். அது என்னது? நம்ம குறையை தெரிந்து
இதுவும் நான் பலமுறை திருப்பி திருப்பி சொல்றதுதான். அரவிந்தர் அன்னை நோக்கமே திருவுருமாற்றம் தான். வாழ்வு யோகமாக மாறுதல், வாழ்வு சிதுக்கு பூலோகம் சொர்க்கமாக மாறுதல். இதற்கு முன்னே எல்லாம் பூலோகம் சொர்க்கம் எங்கே இருக்கிறது? இந்த பூலோக சொர்க்கம்ங்கிற புக்கே நம்ம பல வாரம் அப்பா பூலோக சொர்க்கம் புத்தகத்தை படித்தோம். அதை மாறுவதற்கு நம்மிடம் திருவுருமாற்றம் நடக்கும். திருவுருமாற்றம்ங்கிறது நம்முடைய குறைகள் நிறைக்கு போறது. அது திருவுருமாற்றம் நடந்தா அது ஒரு சின்ன சின்ன இதுவும் திருவுருமா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அரவிந்தர் அவருடைய லைஃப் டிவைன் செய்தியே அதுதான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், திருவுருமாற்றம் தான். மனிதன் அரவிந்தர் பாதை, அன்னை பாதை, மனிதன் தெய்வமாக மாறும் பாதை. இது பல முறை திருப்பி திருப்பி சொன்னதுதான். இருந்தாலும் நினைவூட்டுறேன். மனிதன் பழைய மரபு யோகத்துல அன்னை இப்ப மனிதன் பிறந்து இறக்கிறப்பட்டு பிறப்பை விட்டு இறங்கி இறைவனோடு ஒன்று சேர வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்பதை மாற்றி இந்த பூலோகமே சொர்க்கமாக மாற வேண்டும் தான் லைஃப் டிவைன். பூலோக வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாக மாறணும்னு சொன்னார். அதனால திருவுருமாற்றம். திருவுருமாற்றத்தை தொடர்ந்து பின்பற்றினால் இவர் தொழிலில் முன்னேடிகள் நிலை இவருக்கு உண்டு என புரிய வேண்டும். தன்னுடைய குறைகள் எல்லாம் விட ஆரம்பிச்சாக்க இவர் என்ன தொழில் செய்யறாரோ அதுல ஒரு முன்னோடிங்கிறது பயனர். இதை ஆரம்பிச்சு வைக்கிறவங்க, அதுதான் அவங்களை எல்லாம் முன்னோடிகள்னு சொல்றது. அவங்கள பற்றி நிறைய பலரை பின்பற்றி வருவாங்க. அது அவங்கள பயனர் இருக்கிறதா. இவர் எங்கு சென்றாலும் தொழிலின் தலைநகர் பெயர் கண்ணில் படுவது இவருக்கு வழக்கம். அதன் உட்பொருள் இவருக்கு திருவுருமாற்றம் பலிக்கும் என்பது இவர் அறிய வேண்டியது. இவருக்கு தொழில் தலைநகராக இருக்கிறது புரடமெல்லாம் கண்ணில் படுதுன்னு சொன்னா இவருக்கு தொழில் செய்வதற்குரிய அழைப்பு இருக்கின்றது. இவர் முன்னோடியாக வரக்கூடியும் என்பதை காட்டுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அன்னை என்பதாகிய அவர் தொழிலை செய்ய வேண்டும். திருவுருமாற்றத்தை ஏற்று மனதிலும் செயலிலும் உள்ள தடைகளை விளக்க வேண்டும். அதாவது தான் முன்னேற்றத்துக்கு தடை இருக்கிறது தனக்குள்ளதான். தன்னை அதுவும் பலமுறை நான் சொல்லிடுவோம். தன்னை மேல்மேல் உயர்த்து நிலைநிறுத்துவானே தன்னை நிலைகளுக்கு கீழிடுவானும் தான். தன்னை மேல்மேல் உயர்த்து நிலைநிறுத்துவானும், தன்னை மேல மேல உயரச் செய்து நிறுத்தணும். தன்னை இருக்கிற நிலை கலக்கி இருக்கிற நல்ல நிலையும் கலக்கி கீழிடுவானும் தான். அதனால தானே தனக்கு கரி. அதனால தன்னுடைய தான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குறைகளை அதுவும் நம்ம அம்மாவால முடியாது. அன்னைட்டு சமர்ப்பணம் பண்ண அவங்க திருவுருமாற்றுவார். அதனால சிறிதாக நம்ம சுபாவ குறைபாடுகளை ஒண்ணா அன்னைட்ட சமர்ப்பணம் மூலமா, இந்த சமர்ப்பணம் தான் முதல் இது. பிரார்த்தனையும் சமர்ப்பணம் மாற்றுறதுன்னு சொல்லி மாற்றினால், அந்த குறைகளை சமர்ப்பணம் செய்தால் நம்ம திருவுருமாறி நாம் வாழ்வு சொர்க்கமாக மாறும். அன்றாட சிறு காரியங்களிலிருந்து பெரிய காரியம் வரை திருவுருமாற்றம் செயல்பட அனுபவிக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், அந்த சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயமா இருந்தாலும் காரியம் செய்ய வேண்டும். தாம் ஜடம் என்று அறிந்து கைவிட்டதில் அணுவை கண்டுபிடித்து அதனுள் பிரம்மாண்டமான சக்தி உரைகின்றது என்றனர். உங்களுக்கு தெரியும், அணுங்கிறது அட்டாமிக் பவர் அதுதான் பிரபஞ்ச சக்தி தான் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஹீரோசியமாக செயல் இருந்தது. இப்ப ஹைட்ரஜன் பாம் வரைக்கும் இருக்குது. இப்ப எல்லாம் இனிமே அணு ஆயுத போர் வந்ததுன்னா உலகமே அழிஞ்சு போகும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஹிஸ்டரியே இல்லை. பழைய காலத்துல இருந்து சொல்ற மாதிரி ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் புல் பூண்டுல இருந்து முளைச்சி வரணும். அது மாதிரி வரும். அது வராம இருக்கிறதுக்கு நம்ம அன்னையினுடைய சக்தியை செயல்பட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இன்று ஒளியின் வேகத்தை போல் 300 மடங்கு அதிக வேகம் உண்டு என்று கண்டுள்ளனர். இது ஹைப்பர்சானிக்னு சொல்றது. சானிக்னா சவுண்டு, அது சூப்பர் சானிக் அப்படின்னு சொல்றது சவுண்டின் ஒளியின் வேகத்தை விட அதிகமாக. ஒளிங்கிறது ஒரு செகண்டுக்கு 1100 அடி போகுது. அது மாதிரி 300 மடங்கு வேகத்துல போகக்கூடியது. காலை 5 மணிக்கு அன்னை தம் அறையில் உலாவும் பொழுது இந்த சக்தி அவருள் செயல்பட்டதால் ஒரு நிமிடத்தில் தம் அறையை 4-5 முறை சுற்றி வந்தார். இன்று விஞ்ஞானம் கண்டுள்ள வேகம் அன்னை உடலில் 1970 செயல்பட்டது. பக்தியும் நம்பிக்கையும் உள்ளவர் வாழ்வில் அச்சக்தி செயல்பட்டார். ஒளியைப் போல் 300 மடங்கு அதிக வேகம் வெளிப்பட்டால், ஒளியின் வேகம் என்ன மேல 1,34,000 மைல் ஒரு செகண்டுக்கு. நாம் ஃபைனட், சிறியதாக இருக்க முடியாது. அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் அந்த வாய்ப்பு உண்டு. நாம் ஃபைனட், அளவுக்கு உட்பட்டவர்கள். பிரபஞ்சம் இன்ஃபினிட்,
அன்னையின் சக்தி இன்ஃபினிட், வரம்பற்றது. நான் இன்ஃபினிட் என்று முடிவற்ற. ஃபைனிட்னா வரம்பிற்கு உட்பட்டது, அளவிற்கு உட்பட்டது. இன்ஃபினிட்னா வரம்பற்றது. நம்ம அன்னைகிட்ட வந்திருக்கிறதா அந்த இன்ஃபினிட்டிட்ட பெற்றுக்கிறோம்னு அர்த்தம். இந்த வாய்ப்பு உண்டு. தம் வாழ்வில் அச்சக்தியை செயல்பட அனுமதிக்க பலரை நான் அறிவேன். அவர்களிடமிருந்த சக்தி பேரிடம் செயல்களிடம் என்னிடம் செயல்பட்டதையும் நான் கண்டுள்ளேன். 6 பேர் 12 மாதம் இரவு பகலாக தீவிரமாக முயன்று முடியவில்லை என கைவிட்டதை 2 நாளில் சாதித்த அன்பரை நான் அறிவேன். ஒரு பிரச்சனையே, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் பிரச்சனையே, அப்ப 6 பேரு 12 மாசம் இரவு பகலா செஞ்சு பார்த்தாலும் சால்வ் பண்ண முடியல. அதை 2 நாள்ல முடிச்சு கொடுத்தாரு. அதாவது அவர்கிட்ட அன்னையின் சக்தி செயல்பட்டதுன்னு அர்த்தம். அவருடைய முயற்சியின் பலனையும் நான் பெற்றுள்ளேன். வாழ்வில் அந்த சக்தி அதிர்ஷ்டமாக வெளிப்படும். உடலில் அச்சக்தி மரணத்தை வெல்லும். அப்ப அதிர்ஷ்டம்னு ஒரு புக்கை இருக்கிறாரு, அதையும் படிச்சு பாருங்க. அதிர்ஷ்டத்தை நாம் உருவாக்கலாங்கிறத அதில் சொல்றாரு அவர். அந்த அதிர்ஷ்டம் எவரையும் உலகின் உச்சத்துக்கு எடுத்து செல்ல வல்லது. இதை மனம் ஏற்று செயலில் வெளிப்படுத்துவது நமக்கு அதிர்ஷ்டம் பெறும் வகை. அதனால அன்னைகிட்ட வந்திருக்கிறோம். நம்ம அன்னை இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்ற சக்தி, அவருடைய சக்தி இதை நம்ம இருக்கிறனால அதை நம்ம ஏற்று நம்ம உடலில் நம்ம செயலில் வெளிப்படுத்தணும். அது அன்னைக்கு சமர்ப்பணமாக செய்யும் பொழுது அது சக்தி வெளிப்படுகின்றது. இது தடையற்ற தெய்வத்தின் வார்த்தை என கூற வேண்டும். அதாவது அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் வரும், உலகின் உச்சிக்கு எடுத்து செல்லும். இது தடையற்ற தெய்வத்தின் வார்த்தை. அப்பா வார்த்தைகள் எல்லாம் தடையற்ற தெய்வத்தின் வார்த்தை. நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம். 1958 அன்னை 1910 பகவான் புதுவைக்கு வந்தாரு. 14 அன்னை வந்தாங்க. ஆனா 58 அப்பா பார்த்து அமுத சிறுவிலை எழுத ஆரம்பிக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அன்னையை பற்றியோ அரவிந்தரை பற்றியோ தெரியல. அதனால அப்பா சொல்றது அரவிந்தரை பற்றி அப்ப அடக்கத்தின் உருவம்னு அன்னை சொல்லுவாங்க. அதுபோல அப்பாவும் தான் இருந்த வரைக்கும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவே இல்லை. அவர் நண்பர்களுக்கு மட்டும் தெரியும். அவருடைய நூலில் அவர் வெளிப்பட்டார். அவர் போட்டோவை யாருக்கும் கொடுத்ததில்லை. அப்பா சித்தி அடைந்த பிறகுதான் அவர் போட்டோவை நாம் பெற்றோம். அடுத்தது சைத்திய கல்வியை பற்றி இப்ப சொல்றாரு. அடுத்து நான் முதல்ல சொன்னேன், சைத்தியம்ங்கிறது நமக்குள்ள இருக்கிற அந்தராத்மா, இதில் இருக்கிறது. அது பேரறிவும் பேராற்றலும் உடையது. அதனுடைய அது 10. முதல் இது அறிவை நம்பாதே ஆன்மாவை நம்புங்கிறது. சிரமத்தையும் பழக்கத்தையும் ஒதுக்கி கடமையை செய். கிடைத்த வேலையை ஆர்வத்துடன் செய். கடமையை ஆர்வத்துடன் செய்யணுங்கிறது. குறை கூறாதேங்கிறது. எந்நேரமும் அன்னையை நெருங்கி வர ஆர்வம் கொள்ளுங்கிறது. புறநிகழ்ச்சிகளை கவனின்னு சொல்றது. அவை அக உணர்வை பிரதிபலிக்கின்றன. உண்ணும் முன்னும், உறங்கும் முன்னும், பேசும் முன்பும், செயல்படும் முன்னும் அன்னையை நினைத்து செய்கிறது. இது முதல் இதுல சட்டம் 1. அறிவை நம்பாதே ஆன்மாவை நம்பு. எப்படி ஆன்மா எப்படி தெரியுது? அதுக்கு அப்பா அந்த இதுல எழுதியிருக்கிறாரு. அறிவை நம்பி அன்னையை அண்ணா உனக்கு ஒன்று செய்யணும்னு தோணும் பொழுது அதை உடனே சரின்னு முடிவு பண்ணாம அந்த புத்தகத்துல, இந்த பொன்னொழிங்கிற புத்தகத்துல இதை எழுதியிருக்கிறாரு. நீ ஒரு பஸ்ஸுக்கு 10 மணிக்கு போகணும்னு தோணுது. அது இல்லாம அதை உடனே அன்னைகிட்ட சமர்ப்பணம் பண்ணா, எதுக்காக 10 மணிக்கு பஸ்ல போய் என்ன போகணும்னு நினைச்சியோ, அந்த ஊர்ல உள்ளவர் அந்த நேரத்துக்கு உடனே தேடி வந்து அந்த வேலையை அவரே செய்து கொடுப்பார். இல்ல அந்த பணம் ஏதோ பணம் கட்டுறதுக்காக போகணும்னா அந்த பணத்தை இங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற பேங்க்லயே கட்டி செயல்படலான்னு செய்வார். அப்படி இல்லாம இது பண்ண பிறகும் உனக்கு வேற ஒண்ணும் தெரியலன்னு சொன்னா நீ அந்த அன்னையின் முடிவு தான் ஏற்றுக்கொண்டு அதை அன்னைகிட்ட செய்யலாம். சௌகரியத்தை தேடாது உடல் வசதியை தேடும் வசதியை மறுத்தால் நாம் வாழ்விலிருந்து விலகி சைத்திய புருஷனுக்கு போறோம். உடலுக்கு உறக்கம் தேவை. உறங்கினால் உடல் தன் பழக்கத்தை பின்பற்றுகிறது. உறக்கத்தை சமர்ப்பணம் செய்தால் உடலின் ஓய்வு சைத்திய புருஷன்ல இருக்கும். அதுக்கு வந்துடுவது, சைத்திய புருஷனுக்கு போயிடுவது. பதிவு செய்ய முடியும். பிடித்த வேலையை நாடாதே, உள்ள வேலையை ஆர்வமாக செய். இது ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் நமக்கு கிடைச்சிருக்க வேலை பெரிய இந்த வேலைன்னு தெரியாம அதை
இன்னொரு இந்த 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 வேலை போனா நல்லா இருக்கும், அந்த வேலை போனா நல்லா இருக்கும்னு அதை தேடுவாங்க. அப்படி இல்லை, கிடைச்ச வேலையை செஞ்சா வரும் அது. இப்போ நான் இதுவும் பல முறை நான் இங்கே சொல்லியிருக்கேன், கல்வியை படிக்கிறவங்க எல்லாரும் இன்ஜினியர் டாக்டரை விட்டா வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆச்சரியமா எனக்கு தெரிஞ்ச நம்ம அன்னை என்பவர், இதில் ஒரு அன்னை என்பவருடைய மகள் நான் லா படிக்கிறேன்னு சொல்லி லா யூனிவர்சிட்டியில் வாங்கி சேர்ந்துருக்காங்க. இன்னொருத்தர் இன்னொரு அன்னை என்பவருடைய பெண் அது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை சிஏ படிக்கிறேன் சொல்லிட்டு பிகாம் வெளியூரில் போய் பிகாமும் ஈவினிங் காலேஜில் பிகாமு பகலில் இந்த மாதிரி 2 சேர்ந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றங்கள். அதே இதில் என்ன செய்தி பார்க்குறோம், நீட் தேர்வில் வேலை கிடைக்க படிக்க நல்ல 600க்கு 400 500 மார்க் வாங்கின பையனும் பண்ணும் நீட் தேர்வில் இது கிடைச்சி மெடிக்கல் கிடைக்கல தற்கொலை செய்கிற முட்டாள்தனத்தையும் பார்க்குறோம். அது அறியாமை. அப்படி இல்லாம எது கிடைச்சதோ எதை கிடைச்சாலும் வந்து வரட்டும். நானும் இது தென்பட்டல என்னுடைய இதையும் எனக்கு சொல்லியிருக்கேன். எஸ்எல்சி படித்து நல்ல மார்க் ஸ்கூல் பேட 400 மார்க் மேலே வாங்கியும் வெளிநாடு போய் படம் அப்பா சம்பளம் குறைவாக இருந்தால் படிக்க முடியாமல் தமிழ் வித்வான் படித்து தமிழாசிரியராக வேலை பார்த்து பின்பு அண்ணாமலைக்கு வந்து பிஓஎல் முடித்து மொழியியல் படித்து மொழியில் வேலை பிஹெச்டி டாக்டர் பட்டத்துக்கு வேலை செஞ்சு இங்கேயே ஆசிரியராக பேராசிரியராக இருந்து பேராசிரியராக ஓய்வு பெற்று இன்னமும் என்னுடைய ஆய்வுகளை தொடர்ந்து இருக்கேன். என்னுடைய ஃபீல்டில் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லாமல் நான் இப்போ படிக்கணும்னு ஆசைப்பட்ட இன்ஜினியராக போயிருந்த ஒரு குறுகிய வட்டத்தில் தான் இருந்திருப்பேன். இது பலமுறை சொல்லிக்கிறது. அதனால கிடைத்ததை நம்ம பிடித்த வேலையை நினைக்காம கிடைத்த வேலையை ஆர்வமாக செஞ்சோம்னா நிச்சயமா அதில் நம்ம உச்சகட்டத்துக்கு போகலாம். எந்த இதாக இருந்தாலும் அதில் உச்சகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். அதனால் அதுக்கு என்ன செய்யணும், ஆர்வமாக செய்யணும். உயிர் பிராணன் என்பதை வைத்தல் என்கிறோம். அதற்கு ஆசை ஆர்வம் முக்கியம். உயிர் ஆசையாக சாப்பிடும் சாப்பாடு உயிரை தருகிறது. சாப்பாட்டை சமர்ப்பணம் செய்தால் நாம் பிராணனிலிருந்து சைத்திய புருஷனுக்கு போகிறோம். அதுலேயும் வந்து உடல் செய்கிற வேலைதான். உயிர் வந்து சாப்பாடு தேவை. சாப்பாட்டையும் சமர்ப்பணம் செஞ்சாக்க நம்ம சைத்தியத்துக்கு போறோம்னு சொல்றாரு. அதுலதான் அப்பா பசிக்கு சாப்பிடுங்க, ருசிக்கு சாப்பிடாதீங்கன்னு எழுதுறாரு. ருசிக்கு சாப்பிட்டாக்கா அது வயிற்று வலி வரும், நோய் வரும். ஸ்வீட் அதிகமாக பிடிச்சி சாப்பிட்டா சுகர் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும், எல்லாம் வரும். அடுத்த இது வந்து முக்கியம், குறை கூறாதேங்கிறது அந்த இதுல வந்து முக்கியமானது. ஏன்னா கடமை ஆர்வத்துடன் செய்வது குறை கூறாதேங்கிறது. நமக்கு என்ன தெரியாதுன்னா பிறருக்கு குறை தெரியுது, நமக்குள்ள இருக்கிறது தெரியாது. நமக்கு நம்முடைய முதுகு நமக்கு தெரியாது, எல்லாருடைய முதுகும் தெரியுது. நம்முடைய முதுகு நம்ம பார்க்க முடியாது. குறை இதுவும் நான் இப்ப முதலே சொன்னேன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட குறை உள்ளவர்கள் நம்ம சுற்றி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவரிடம் குறை இருந்து தெரிஞ்சா நம்ம குறை அந்த ஏதோ அளவு நம்மகிட்ட இருக்குது. அந்த குறையை நாம் சமர்ப்பணம் செய்தோம்னா அது திருவுரு மாற்றம். அதான் வேலை உள்ளே வேலை இருக்கிறதுன்னு அப்ப ஒரு சின்ன புஸ்தகம் இருக்காரு, அதை பேசியிருக்கோம். இங்கே குறை கூறுவதால் வேலையை விட்டு போகிறோம், குறை கூறுவதற்கு பேசுகிறோம், பேசுவதை சமர்ப்பணம் செய்தால் நாம் சைத்திய புருஷனை ஆடுகிறோம். குறை கூறுவதை விட்டு வேலை போகணும். இறைவனை நோக்கி சென்ற வண்ணம் இருக்க வேண்டும். மனித வாழ்வு காலத்தில் உள்ளது, இறைவன் காலத்தை கடந்தவன். இறைவனை நோக்கி போனால் நாம் காலத்திலிருந்து காலத்தை கடந்த நிலையை அடைகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த காலம்ங்கிறது எப்படி, நாம் இந்த பூமியில இருக்கிறோம். இந்த பூமி வந்து சூரியனை சுற்றி வருது. சூரியன் வந்து சூரியனை பூமி தன்னை சுற்றி, அது சூரியன் சுற்றி வரும்போது இரவு பகல்லாம் வருது. ஆகையினால நம்ம வந்து காலத்துக்கு வர்றோம். இப்போ காலை நேரம் நமக்கு இருந்து, இப்போ இதே அமெரிக்காவில் இரவு நேரம். அந்த இப்போ இதை விட்டு நம்ம பிரபஞ்சத்துக்கு வெளில போயிட்டோம்னு சொன்னா இரவு பகலற்ற நேரம். அது ஒரு இதுக்கு தைமானவரை இருக்காங்க, இரவு பகலற்ற நேரத்துக்கு நான் அழைச்சிட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. அதான் காலத்தை கடந்தது. இப்ப நம்ம அன்னைகிட்ட வரும்போது அந்த காலத்தை கடந்ததே இங்க நம்ம காலத்துக்கு கொண்டு வந்துடுறோம். அதாவது காலத்தை கடந்ததே காலத்திற்கு கொண்டு வருகிறோம். அறிவு மனம் எனும் காரணத்திற்குரியது, வசதி உடலுக்குரியது, குறை பிராணனுக்குரியது. இறைவனை நோக்கி போவது கரணங்களுக்குரிய செயல் என்று ஜீவன் முழுமைக்கும் உரியது. அதனால இறைவனை நோக்கி சென்ற வண்ணம் இருக்க வேண்டும். அந்த காலத்தை விட்டு காலத்தை கடந்த நிலைக்கு வந்து காலத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அதனால இறைவனை நோக்கி போவது. எனவே
குறை சொல்லாதிருக்கும் பொழுது இறைவனை நோக்கி போகிறோம். குறையை காணாமல் இருப்பது இன்னும் உயர்ந்தது. அப்ப நம்மகிட்ட குறை இல்லைன்னு அர்த்தம். அது 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 அடுத்த கட்டம். புறம் அகத்தை பிரதிபலிக்கிறது. இது சத்திய ஜீவிய சட்டம். மனத்திலிருந்து சத்திய ஜீவியத்திற்கு போகும் வழி இது. செயலை சமர்ப்பணம் செய்தால் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நமக்குள்ள இருக்கிறத ஓரளவுக்கு செய்யறாங்கிறால் அது தாண்டி போகணுங்கிறதா. நம்ம பொறுத்த அகத்தை மாற்றணும்னு சொன்னோம்னா புறத்துல எல்லாம் நல்லதாவே நடக்கும். புறம் அகத்தை பிழைக்கிறது என்று புரிந்து கொண்டு அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது சத்திய ஜீவிய சட்டம். மனத்திலிருந்து சத்திய ஜீவியத்திற்கு போகும் வழி இது. செயலை சமர்ப்பணம் செய்தால் ஜீவன் முழுவதும் அர்ப்பணமாகும். நம்ம செயல் செய்யும் போது ஜீவனே சமர்ப்பணமாகும். சமர்ப்பணத்தை சரிவர அறிந்து பிரார்த்தனையிலிருந்து எப்படி சமர்ப்பணம் வேறுபடுகிறது என கண்டு அகந்தையிலிருந்தும் அதன் செயல்களிலிருந்தும் விலகி தன் பர்சனாலிட்டியை அறிந்து அன்னையையும் அறிந்து சைத்திய கல்வியின் 10 கட்டங்களை கூர்ந்து ஆராய்ந்தால் அன்னையின் அருளை அறிந்து தவறாமல் பெறும் குழந்தையாக மாறலாம். நம்ம அன்னையின் குழந்தையாக பாரலாம். எப்படி வரணும்? அதுதான் வழி சொன்னாரு. சமர்ப்பணம், இந்த ரூல் முக்கியமான சொல்றதே சமர்ப்பணம் செய்யறதுதான். அதாவது நம்ம அறிவை வைத்து நாம் காரியங்களை செய்யாமல் அன்னைக்கு சமர்ப்பணமாக செய்யும் பொழுது அன்னை அறிவு நம் அறிவின் மூலமாக செயல்படும். அதை நாம் பெற்றுக்கொள்ளுதல். அதனால அப்படி இல்லாம பிரார்த்தனை செய்யும் பொழுது நமக்கு தெரிந்ததை நம்ம அறிவுக்கு தெரிந்ததை செய்கிறோம். அதனால பிரார்த்தனை சில விஷயங்கள் தெளிவான இது இருந்தால் அந்த பிரார்த்தனை செஞ்சா நடக்கும். கல்யாணம் ஆகாம இருக்குது, என்ன சொன்னா 3 நாள் வேலை கிடைக்காம இருக்கு அப்படின்னு 3 நாள் செய்யும் போது இந்த 3 நாளும் நம்ம பிரார்த்தனை செய்யும் போது இந்த அன்னையின் சக்தியை ஆழ்ந்து செயலுக்கு கொண்டு வருவோம், நெருங்குறோம். அப்ப அது நடக்கும். அகந்தையிலிருந்தும் அதன் செயல்களிலிருந்தும் விலை. இதுதான் முக்கியம். எல்லாமே நம்ம ஒவ்வொரு பேச்சிலையும் நான் சொல்லிட்டு வரேன். அகந்தையிலிருந்து நம்மை வெளிக்கொண்டு வருது. நான்கிற அது அகந்தையிலிருந்து வெளிவருதுன்னா என்ன? இந்த நான்கிற சிறிய மனிதன்கிற சிறியதிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற சக்தியாகி அன்னைகிட்ட போயிடுறோம். சிறியதுக்கு குறைகள் உண்டு, நிறைகள் உண்டு, எல்லாம் உண்டு, வரம்பு உண்டு, எல்லை உண்டு. ஆனா பெரியதாகி அன்னையின் சக்திக்கு எல்லை கிடையாது. அதனால அதுக்கு போறோம். அதனால அகந்தையிலிருந்து அதன் செயல்களிலிருந்து விலகி தன்னை அறிந்து இப்போ ஒண்ணா பார்க்கும்போது நம்முடைய பர்சனாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு தெரியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி முதுகு நமக்கு தெரியறது இல்லை. முதுகு தெரிந்தால் தெரியும் பொழுது அதை சமர்ப்பணம் செய்து அந்த இதை மாற்றிக்கொள்ளணும். அன்னையை அறிந்து சைத்திய கல்வியில் 10 கட்டங்களை கூர்ந்து ஆராய்ந்தால் அன்னையின் அருளை அறிந்து தவறாமல் பெறும் குழந்தையாக மாறலாம். அடுத்தது சரணாகதி. அதான் முச்சம். இது பிரார்த்தனையும் சமர்ப்பணமும் தான். பூர்ண யோகத்துக்கு சரணாகதி தான். இதுவும் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த யோகம் நாம் செய்யும் யோகம் அல்ல, இறைவனே அன்னையே நம்முள் செய்யும் யோகம். அப்ப இதுவும் நான் சொல்லியிருக்கிறேன் பலமுறை. அன்னைகிட்ட வர்றதுக்கு முன்னாடி இந்த குண்டலினி யோகத்தினுடைய சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகான்னு வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார். அந்த முறையில இன்னொருத்தர் சாது பொன்னடேசன் ஒருத்தர் தியானத்தை கேட்டு நான் செஞ்சு வந்தேன். அப்ப மூலாதாரத்திலிருந்து அந்த குண்டலினி சக்தியை இதுக்கு முதுகினுடைய உள்ளந்தண்டு தண்டுபடம்னு சொல்லுகின்ற ஸ்பைனல் கார்டின் அடித்தகத்தில் இருக்கிற அந்த சக்தியை எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக 6 ஆதாரங்கள்னு சொல்றது அது மூலமாக தலையின் உச்சிக்கு சைத்தியம் சகசிரதளம்னு சொல்லுகின்ற உச்சி பிரம்மரந்தரம் அல்லது உச்சிக்கு கொண்டு வர்றது. ஆனா இந்த யோகத்துல வந்த பிறகு தலையின் வழியாக இறங்கி மூலாதாரம் வரைக்கும் அன்னையினுடைய சக்தி போகிறது யோகம் செய்யும்போது. அப்ப இந்த யோகம் அன்னையே நம்முள்ளிருந்து நமக்காக செய்கின்ற யோகம். அதான் செய்யும். அது சரணாகதி மூலமா அது நடக்கும். இன்று நாம் கற்றவை திறமை, பழக்கம் போன்றவை. பல படிக்கிறோம், நடக்கிறோம், பேசுகிறோம். இவை நமக்கு பழக்கமாக விட்டன. அதனால் பழக்கத்தால் செய்கிறோம். நாம் இவ்வழி பழக்கத்தை வெளிப்படுத்துகிறோம். இதை மறந்து அழித்து மீண்டும் புதியதாக இவற்றை கற்க வேண்டும். இந்த பழக்கெல்லாம் நம்மளை ஒரு ஜெயில போடுற மாதிரி போட்டிருக்கு. அது புது பழக்கமாக இருக்கக்கூடாது. உடல்நிலை யோகத்தை ஆரம்பித்த பொழுது அன்னைக்கு புதிய அனுபவம் வந்தது. வெளிநாடு போய் பல வருஷங்கள் கழித்து திரும்ப
தமிழ் பேசினால் அது போன்ற அனுபவம் வரும். புதுசா கேட்கிற மாதிரி. அன்னை யோகத்தை உடலில் செய்தார். பகவான் செய்யாததை அன்னை செய்தார். உடலுக்கும் முன் உணர்வுக்கும் அதன் முன் மனமும் உண்டு. நாம் மனத்தளவிலாவது யோகத்தை செய்யலாம். உடலின் திருவுருமாற்றத்துக்காக தான் அன்னை கடைசியில செஞ்சாங்க. அவங்க அன்னை முதல்ல எழுதின வால்யூம் 13 வால்யூம் அவருடைய பேச்சுக்களை அவருடைய பதிவு. பின்னாடி அவர் அன்னை இப்ப பகவான் இறந்த பிறகு 58ல இருந்து செய்ய ஆரம்பித்த இதை அஜெண்டான்னு 13 வால்யூம்ல சத்பிரேம்ங்கிறவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அது பூராவும் உடலே திருவுருமாறிய தெய்வத்தன்மை எழுதுவதற்காக அவர் செய்தவை. உடலுக்கு முன் உணர்வும் அதன் முன் மனமும் உண்டு. நாம் மனத்தில் அளவிலாவது யோகத்தை செய்யலாம். முதல்ல நம்ம பிரச்சனைகள் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நம்ம பிரச்சனைகள், அதற்குரிய தீர்வுகள், வாழ்வுல தொழில் செஞ்சு தொழில உச்சத்துக்கு வர்றது, நம் திறமைகளை கண்டறிந்து வெளிக்கொணர்றது, இதெல்லாம் ஒண்ணு பலமுறை சொல்லிக்கிறேன். அப்ப முதல்ல இதுல ஆரம்பிச்சு யோகத்தை தகுதி உள்ளவங்களை யோகத்துக்கும் கொண்டு போறதுக்கு முயற்சி செய்வார். பகவான் செய்யாதது என்ன செய்தார்? உடலுக்கு முன் உணர்வும் அதன் முன் மனமும் உண்டு. மனத்தளவிலிருந்தாவது யோகத்தை செய்யலாம். மனமென்று கூறும் பொழுது நம் மனம் பூர்ணமாக உடலிலிருந்தோ உணர்விலிருந்தோ விடுபடவில்லை. அவற்றின் பிடியில் உள்ளது. பிராணமய புருஷன் வெளிவருவது முதல் அனுபவம். சித்தி என அரவிந்தர் கூறுவதன் பொருள் அதுவே. BA படிக்கும் மாணவன் படிப்பை விட்டு சில வருஷங்கள் நின்று மீண்டும் தொடரும் பொழுது நண்பர்கள் MA படிப்பதால் தானும் MA புத்தகங்களை படிக்க முயன்றால் அவை புரிந்தாலும் MA பரீட்சையை எழுத அனுமதி இருக்காது. அவன் மீண்டும் BAயில் சேர்ந்து படிக்க வேண்டும். அது முடியாது. நண்பர்கள் போல் இருப்பேன் என்ற நோக்கத்திற்கு இடமில்லை. மேலும் BA பாடம் சரிவர புரியாமல் PUCயில் விட்டு போன பகுதிகளை மீண்டும் கற்றாலுடைய BA பாடம் புரியாது. நாம் உள்ள நிலையில்தான் மீண்டும் ஆரம்பிக்க முடியும். இதுதான் முக்கியம். நாம் விரும்பும் நிலையிலிருந்து ஆரம்பிக்க முடியாது, பயன் தராது. அதனால நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்ற மனதில் நாம் உள்ள இடத்திலிருந்து ஆரம்பிக்க முடிவு செய்து முன்னிலையில் உள்ள குறைகளை நிறைவு செய்ய ஒருவர் விரும்பினால் அவர் என்ன செய்ய வேண்டும் என ஒரு உதாரணத்தால் விளக்கலாம். நாம் BA மாணவனையே உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அவர் உலக புகழ் வாய்ந்த புரொஃபஸருடன் வாழ்வதாக கொள்வோம். புரொஃபஸருடைய ஆராய்ச்சி உச்சியில் மட்டுமன்று எளிய புள்ளி விவரங்கள், செய்திகள் தேவைப்படும் ஆரம்ப நிலையில் உள்ளது. எந்த ஆராய்ச்சிக்கும் டேட்டா தேவை. இந்த டேட்டாவெல்லாம் சேர்க்கணும். பல விதம் அந்த ஆராய்ச்சி தகுந்தாப்புல அது சேகரிக்கணும். அந்த இதுக்கு இவன் உதவி செய்கிறார். மாணவன் அருடன் இருப்பதால் அவர் அவனை தம் போலாக்க பிரியப்படுவதாலும் அபூர்வமான அதிர்ஷ்ட சூழலில் பையன் இருக்கிறான். இப்போ சாதாரண BA கூட படிக்காத பையன் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் பேராசிரியரோட இருக்கும்போது அவருக்கு உதவி செய்யும் போது அவன் அறியாம அந்த அதிர்ஷ்ட சூழலுக்கு போறான். மாணவன் சேகரம் செய்யும் செய்திகள், புள்ளி விவரங்களை அவருக்கு தேவையானதை அருள் சேகரம் செய்தால், அப்ப அவன் அன்னைகிட்ட சமர்ப்பணம் பண்ணி செஞ்சாக்க அருள் சேகரம் செய்தால் ஏதோ ஓரளவில் அவன் அவருடைய ஆராய்ச்சியில் கலந்து கொள்கிறான். பேராசிரியர் செய்யும் வேலைக்கு 100 அம்சங்கள் உண்டு. அவற்றுள் ஓர் அம்சத்தை பையன் எடுத்து தன்னளவில் உழைத்து விவரம் சேகரம் செய்தால் அவருடைய ஆராய்ச்சியில் அவன் பங்கு கொள்கிறான். தத்துவம் பேராசிரியருடையது, சேகரித்த விவரங்களை மாணவனுடையவை.
இவன் தந்த விவரங்கள் இல்லாமல் அவர் தத்துவம் எடுபடாது. விவரங்கள் மட்டும் அர்த்தமற்றவை, வெறும் டேட்டா மட்டும் இல்லை, அதுல இருந்து முடிவுகள் எடுக்கணும். பையனுடைய விவரங்கள் பேராசிரியருடைய தத்துவத்தை விளக்கினால், இவனுடைய பெயரில் கட்டுரையை பிரசுரமானால் அது உலக புகழ் பெறும். அவருடைய தத்துவத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. ஐன்ஸ்டீன் அவருடைய ரிலேட்டிவிட்டி தியரி இதை விளக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய லேப்ல எல்லாம் இதை பண்ணிட்டு செஞ்சு அவருக்கு விளக்கம் எழுதினாங்கன்னு சொல்லுவாங்க. இது தொடர்ந்து கிடைக்க வேண்டுமானால் மாணவன் பேராசிரியர் ஆதரவை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த முன் வரும். BA MA பட்டங்களை முடிக்க வேண்டும். முக்கியமான செய்தி, PUCயில் விட்டு போனவற்றை படிக்க வேண்டும். அதனால அதற்குரிய படிப்படியா போய் தான் ஆகணும். ஞானத்துல மேல போகணும்னு சொன்னாலும் அடியிலிருந்து செய்யணும். அருள், அதிர்ஷ்டம், செல்வம், புகழ், அந்தஸ்து, சந்தோஷம், ஆரோக்கியத்தை அன்னை தருகிறார். அத்தனை தர்றார். அருளை தருகிறார், அதிர்ஷ்டத்தை தருகிறார். நான் சொன்னேன், அப்பா அதிர்ஷ்டம்னே ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. செல்வத்தை தருகின்றார். அன்னைகிட்ட அவருக்கு அத்தனை பேரும் செல்வம் இருக்கிறாங்க. ஏன்னா என்பர்கள் நீ சேவை செய்த அன்னை அன்பர்கள் அத்தனை பேரும் பிரமாதமா இருக்கிறாங்க. நானும் எப்படி அன்னைக்கு வர்றதுக்கு முன்ன என்னுடைய மனைவிக்கு பள்ளியில வேலையில இருந்து சம்பளம் இல்லாம 6 வருஷம் வேலை செஞ்சது. எல்லா நகைகளும் கடல்ல இருந்தது. ஒருவருடைய சம்பளத்துல என்னுடைய மனைவி மகன்கள் 2 பேர் வெளியூர்ல படிக்க இருந்தெல்லாம் சொல்லியிருக்கேன். அன்னைகிட்ட வந்த பிறகு அத்தனையும் மாறி இருந்தாலும் சொன்னேன். அன்னைக்கு மறுபடியும் வேலை மனைவி கிடைத்தது, சம்பளம் வந்தது, சம்பளம் சேர்ந்து வந்தது, எல்லாம் சொல்லியிருக்கேன். நல்ல அருள், அதிர்ஷ்டம், செல்வம், புகழ், அந்தஸ்து, சந்தோஷம், ஆரோக்கியத்தை அன்னை தருகிறார். பேராசிரியர் மாணவனை ஆதரிப்பது போல அன்னை அன்பர்களை ஆதரிக்கிறார். மாணவன் தன் பங்கை செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். நம்ம செய்ய வேண்டிய பங்கை நம்ம செய்யணும். அன்பர்கள் அனுபவம் கீழ்கண்டவற்றை போன்றது. உள்ளூர் கல்லூரி மாணவர் தன் கட்டுரையை உலக புகழ் வாய்ந்த பத்திரிகையில் பிரசுரம் செய்கிறான். அவன் உள்ளூர் நண்பர்கள் அப்பத்திரிகையை அறிய மாட்டார்கள், பார்த்ததும் இல்லை. மாணவனுக்கு தன் நண்பர்கள் அபிப்பிராயமே முக்கியம். அவர்கள் பாராட்டே பாராட்டு. அவர்கள் பாராட்டாத விஷயம் அவனுக்கு சப்பந்திருக்கும். அங்க அது செய்யக்கூடாது. அன்னைகிட்ட அன்னை உயர்ந்த பிறகு உயர்ந்த தத்துவங்களையும் அதனுடைய பயன்பாட்டையும் அந்த தத்துவங்களை புரிஞ்சவங்க தான் முடியும். சாதாரண நண்பர்களாக மனித கீழ்நிலை உள்ளவர்களாக புரிய முடியாது. மாணவனுக்கு தன் ஆசிரியர்களும் பிரின்சிபாலும் முக்கியம். அவனுடைய கட்டுரை அவர்களுக்கும் புரியவில்லை, கேலி செய்கிறார்கள். அவன் செஞ்சது அந்த இதுடைய பெரிய பேராசிரியத்தை அது கீழே இருக்கிற மற்ற ஆசிரியர்களுக்கு தான் செய்கிறார், கேலி செய்கிறார்கள். ஒருவருக்கு புரிந்தால் பொறாமைப்பட்டு அவனுக்கு எதிரியாகிறார்கள். மாணவ நண்பர்களும் ஆசிரியரும் பிரின்சிபலும் தன்னை பாராட்ட வேண்டுமென மாணவன் எதிர்பார்க்கிறது அது சரியான. நம்முடைய நிலையை உள்ள தெரிஞ்சவங்க தான் நம்ம பாராட்ட முடியும். கணித மேதை ராமானுஜத்தை அவருடைய ஒரு வெள்ளைக்கார பேராசிரியர் தான் புரிந்து கொண்டு அவனை இதுக்கெல்லாம் இங்கிலாந்துக்கெல்லாம் அழைத்து சென்றார். அவங்க உள்ளூர்ல இருந்த ஆசிரியர்களுக்கு தெரியுது. அவருடைய பிரின்சிபல் கொள்கைக்கு எதிரான கொள்கையை உடையவர் என்பதால் பையனுடைய கட்டுரை அவருக்கு ஆபத்து என புரிந்து கொள்கிறார். பிரின்சிபால் உள்ள விசுவாசத்தால் பையன் தன் புகழை தியாகம் செய்ய முன்வருகிறான். இது மாதிரி அவனுடைய திறமையும் அவன் இருக்கின்ற சூழலுக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? எவரையும் எதிர்பார்க்காமல் பேராசிரியர் ஆதரவால் தான் முன்னுக்கு வரும் வழியை அவன் கருத வேண்டும். தன்னுடைய நண்பர்கள் பாராட்டுறது, அவர் பிரின்சிபால் பாராட்டுறது இதெல்லாம் முக்கியம் இல்லை. எப்படி முன்னுக்கு வரணும்? கட்டுரை எழுதுவதை தொடர்ந்தால் MA முடிக்கும் முன் சொந்தமாக புத்தகம் எழுதலாம், புகழ் வரும். அதை கண்டு பிரின்சிபால் மனம் மாறலாம். அவரே தன்னுடைய மாணவன் என்று பெருமைப்பட விரும்புவார். இதுவரை எந்த அன்பரும் இதுபோன்று பொறுமையாக விடாமுயற்சியுடன் தன்னை முன்னுக்கு கொண்டு வர முயன்றதில்லை. அப்படி முன்னுக்கு வர வேண்டும். சூழல்ல நிச்சயமா எதிர்ப்புகள் இருக்கும். ஆனா நம்ம வந்திருக்கிறது, அன்னையை தெரிந்து கொண்டவர் வந்திருக்கிறது அன்னை சூழல். அந்த எதிர்ப்புகளை எல்லாம் அந்த அன்னை சூழல் விளக்கும். அன்னை மீதோ ஆண்டவன் மீதோ பக்தியையும் நம்பிக்கையையும் எழுத்தாலோ பேச்சாலோ உற்பத்தி செய்ய முடியாது.
பக்தி நம்ம தான் வைக்கணும். அதான் சொல்ல நம்ம எழுத்த பேச்சோ இல்லை. என்னுடைய அனுபவத்தில் நாம் உயர்ந்த அம்சமுள்ள ஆத்மாக்கள் பலரை கண்டுள்ளேன். அன்னையிடம் வருமுன் அவர்கள் பெற்றது எதுவும் இல்லை. சிலர் அதிகமாகவும் கஷ்டப்பட்டார்கள். அதற்கு காரணம் அம்சமில்லை என்பதற்கில்லை. அவர்கள் அம்சம் பெறக்கூடிய அருள் அவர்கள் சூழலில் அருள் சூழல்ல இல்லை. அதில் அம்சம் இருந்தாலும் அருள் சூழல் இல்லாதனால அவங்க வளரல. ஆனா அன்னையிட்ட வந்த போது அருள் சூழலுக்கு வந்துடுறோம். அவர்கள் அன்னையிடம் வந்தவன் அருட்சூழல் வந்தது. அவர்கள் ஆத்மாவின் பெற்ற ஏராளம். அவற்றை அன்னை 10 ஜென்ம பலன் என்கிறார். அதான் அன்னையிட்ட வர்றது. 10 ஜென்மத்துல பிறந்து இறந்து வரக்கூடிய பலனை அன்னையிட்ட ஒரே ஜென்மத்துல பெறலாம். வாழ்விலும் கணிசமாக பெற்றனர். ஆனால் இரண்டும் கடுகளவு. படுத்தறியா கூலிக்காரன் காவலில் மாதம் 100 சம்பாதிக்கிறான் 1970. இவனை பற்றி நான் ஒரு முறை எழுதியுள்ளேன். இந்த 100 காவல் வேலை பெரிது என நினைத்தான். ஒரு 10 நாள் இன்ஜினியரிடம் வேலை செய்தான். அவன் திறமையை மெச்சினார். எனக்கு செய்தி வந்தது. அவனுக்குள்ள திறமை என்ன என்று எனக்கு தெரியும். அப்பொழுது அவன் வருஷத்தில் சில ஆயிரம் காவலில் இருந்து கொண்டு திருடுகிறான். காவலில் இருந்துட்டு சில விட்டு அவன் திருடுறான். அந்த இருக்கும்போது அதை விட்டுட்டு அந்த இன்ஜினியர்கிட்டே இருந்து கத்துக்கிட்ட தொழில செஞ்சு அவன் மேல வந்துடுவான். அதுதான் சொல்றாரு. நான் எதையும் செய்ய முடியாத நடை. அவன் திருட்டை நிறுத்த வேண்டும். அவன் வளர்ச்சிக்கு அருள் திருவுறது திருட்டு. அதை நிறுத்த சின்ன சின்ன பொருள்களை திருடுறதை விற்கிறது. அதுதான் அவன் பெருசா நினைக்கிறான் அந்த காவல்காரன். என்னை விட்டு போய் ஒர்க் ஷாப் சம்பந்தமான வேலை செய்தான். மாதம் 3000 சம்பாதித்த முதலாளிக்கு தினமும் 1000 சம்பாதித்து கொடுத்தான். இவனுக்கு தினமும் 100 தான் வந்தது. அவன் மனம் பிடிபடவில்லை. மலையை பிடித்ததாக கருதுகிறான். எனக்கு அவன் திறமை தெரியும் என்று அவனுக்கு தெரியாது. நான் என் இஷ்டப்படி அவனை முன்னுக்கு கொண்டு வரும் திறமையில் இருந்தால் டாடா கம்பெனிக்கு அழைத்து போவேன். 6 மாத ட்ரைனிங் முடித்தால் பெரிய திறமை எக்ஸ்பர்ட் என்பதை காண்பார்கள். 2 வருஷம் 3 வருஷம் வேலை செய்தால் நாட்டிலேயே பெஸ்ட் மெஷினிஸ்ட், சொந்த மெஷினை வேலை செய்கிறவர் என்றும் ஒரிஜினல் எக்ஸ்பர்ட் என்றும் பெயர் பெற்று புகழடைவான். நான் அவனை அணுக முடியாத சூழலில் உள்ளேன். அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பற்றி சொல்றார். அருகே போனால் நான் அவனை பார்க்க விரும்புகிறேன் என்றால் அவனுக்கு புரியாது. பீதி வரும். அருளிருந்தும் செயல்பட முடியாத நிலை அவன் மனநிலை. ஊரில் அவனுக்கு உள்ள நிலை. அதனால அருள் சூழல இருந்தாலும் அருளை புரிஞ்சுகலன்னு சொன்னா புரிஞ்சு பயன்படுத்தலைன்னா வளர்ச்சி தடைப்படும். கஷ்டம் அந்த காலத்தும் மீண்டும் அன்னையே நம்பும் பங்கு நம்மவரில் பெரும்பாலோருக்கு உண்டு. இது பக்தியின் சிறப்பு, நம்பிக்கையின் உறவு. கஷ்டம் வந்தாலும் அப்பவும் அன்னை மேல நம்பிக்கை இருந்தா நிச்சயம் மேல வருவாங்க. வருமானம் பாதியான பின்னும் காணிக்கையை குறைக்காதவரை பற்றி குறிப்பிட்டுள்ளேன். அது போன்றவர்கள் உண்டு. ஒரே ஒரு பிரார்த்தனையும் தவறாமல் பறித்தது சில வாழ்வில் உண்டு. சில வாழ்வுக்கு ஒரு பிரார்த்தனை கூட பிடிக்காது. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் குறையும் வாயால் சொல்லாதவர் அறிவு. குறை சொல்லாது. வைத்திய கல்வியில மிக முக்கியமான ஒண்ணு குறை சொல்லாது என்பது. சில பேர் அப்படி குறை சொல்லாதவர்கள் உண்டு. குறை சொல்லாதுங்கிற முக்கியமான இது. உள்ளத்து ஒளி உடலில் மனமாகவும் இனிமையாகவும் எழுந்த பேர் சிலருக்கு உண்டு. அந்த இது வரும்போது அவங்க உடலிருந்தே மனம் வரும். இந்த ஆன்மா வளர்ச்சி உள்ளவங்களுக்கு பெரிய அம்சங்கள் உள்ள சிலரும் அன்னை அம்சம் உள்ள ஏராளமான பேரையும் நான் நேரில் அறிவேன். சுற்றி இருக்கிறவங்க. மனிதனுக்கு அம்சம் இருந்தால் அத்துடன் நேரான எதிர்குணம் இருக்கு. அதான் பிரச்சனை. அம்சம் இருக்கும், அவனுக்கு வளர்ச்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு எதிரான கெட்ட குணம் இருந்ததுன்னா அதை தடுத்துருவாரு. மணிக்கணக்காக கண்களால் அருளை பெறுவோர் உண்டு. அதாவது அப்பா கூட இருந்து அப்பா பார்வையினால 2 மணி வரைக்கும் நேரம் அப்பா பார்வையினால அருள் பெற்றிருக்கிறாங்க. அவர்களுக்கு அதை பயன்படுத்தி தெரியல. ஓரளவு வளர்ந்து அன்னையை விட்டு விலகி அப்பாவையும் விட்டு விலகி போயிட்டாங்க. அம்சம் சிறியது பெரியது எதுவானாலும் அவற்றுக்கு எதிரான குணத்தால் பாதிக்கப்பட்டு அந்த அருள் ஒரு நிலையில் செயல்படுவது வரும். அருளுக்கு எதிரான குணம் போய் பேசுறது இதெல்லாம் இருந்ததுன்னா கால விரயம் செய்யறது, பொருள் விரயம் செய்யறது, இது போன்ற குணங்கள் இருந்தால் அது செயல்படாமல் போகும்.
சொந்தமாக டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு இருந்தால் வேண்டாததை விலக்கி வேண்டியதை மட்டும் செயல்பட வைக்கலாம். அப்ப இது ஆத்ம சோதனைங்கிற புக்கில் வந்து பாகுபாடுன்னு ஒரு கட்டுரை இருக்கிறார். அது டிஸ்கிரிமினேஷன். நம்ம சுற்றி உள்ளவர்களை பார்த்து நம்ம இது பண்ணி பார்த்து யாரோடு பழகலாம். இப்போ வர்றாங்க, வந்தப்ப அவர் வரும்போது நமக்கு நல்லது நடந்தாக்கா நம்ம அவருடைய தொடர்பை வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாம அவர் வர்றப்பெல்லாம் கெட்டது நடக்குதுன்னு சொன்னா அந்த தொடர்பை விலக்கி விட வேண்டும். இங்க நிறைய அது மிக முக்கியமா அன்னை இதுல வந்து அன்னைகிட்ட வந்த பிறகும் எல்லா கோயிலுக்கும் போறவங்களும் இருக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு போறதுலையும் பெரிய கோயிலுக்கு போறதுனால பெரிய தெய்வங்கள் விஷ்ணு, சிவன், பெருமாள் கோயில், சிவன் கோயில், பிள்ளையார் கோயில், முருகன் கோயில், இது மாரி போறவங்களுக்கு எது பிரச்சனை வராது. அப்படி இல்லாம பலி கொடுக்கிற தெய்வங்கள் மாரியம்மன், காளியம்மன், இது மாதிரி இன்னைக்கு பலி கொடுக்கறது சட்டத்தினால நிறுத்திருப்பாங்க. இருந்தாலும் அந்த இதுக்கு போனாக்க அது அருள் செயல்படுறதுல பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் செய்யாம இருக்கணும். அது அதான் பாகுபாடுங்கிறது. அதுதான் யாரோட தொடர்பு நம்ம கவனிக்கணும். புற நிகழ்ச்சிகளை பார்த்து எப்படி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வரவங்களோட தொடர்பு வந்து பாகுபாடுங்கிற கற்று ஆத்ம சோதனைங்கிற புத்தகத்தை படிச்சு பாருங்க. வேண்டாததை விலைக்கு மட்டும் செயல்பட வைக்கலாம், வேண்டாததை வேண்டியதாக மாற்றிக்கொள்ளலாம். அவர்களுக்கு குணம் மாறி தெரிஞ்சாங்கன்னா அது மாறிவிடுது. இவர்கள் அனைவரும் தம் சொந்த முடிவால் இதற்கு மேல் நடக்காது என்று மனதால் அருளை விட்டு விலகி அன்னையிடம் தொடர்ந்திருந்து விரக்தியும் எரிச்சலும் படுகிறார்கள். அதான் பிரச்சனை. அன்னையிட்ட இருந்து கூட தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்ள, குறைகளை புரிந்து கொண்டு மாற்றிக்கொள்ள தெரியாத காரணத்தினாலோ, குறையுடைய தொடர்பு காரணத்தினாலோ விரக்தி அடைகிறாங்க. அன்னை எனக்கு செய்யலைன்னு நினைச்சுக்காங்க. அப்படி இல்லை. இதை பற்றி நிறைய அப்பா புத்தகம் இருக்கிறாரு. அது முக்கியமா இந்த ஆத்ம சோதனை இருக்கிற பாகுபாடுங்கிற கட்டுரை எல்லாரும் படிக்கணும். என்னுடன் உள்ளவரை சொன்னதை அவர்கள் செய்ய நான் முயன்று சில பேருக்கு அப்பா சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தானே முடிவெடுத்து விலகுவது பல வகையின, அவற்றுள் ஒன்றை பற்றியது கட்டுரை. பிறர் உதவி என்று தானே சாதிக்க நினைப்பவர்கள் அதற்குரிய கட்டுரையை படித்தும் முக்கிய சூட்சுமங்களை கவனிப்பதில்லை. பிறர் உதவியின்றி சாதிக்க வேண்டும் எனில் அகந்தை எழும், காரியம் முடியாது. அன்னை உதவி வேணும், அப்பா நூல்கள் உதவி செய்கின்றன, அதை எழுதணும். நான் செய்யறேன்னு கர்வம் வந்துட்டா வேற கேட்டுக்கொள்ளும். முக்கியமா எல்லாமே நான் ஒவ்வொரு பேச்சிலையும் கரெக்டா சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் அடிப்படை அகந்தை. அகந்தைங்கிறது கர்வம்னு அர்த்தம் இல்லை, நான் என்ற உணர்வு. அந்த நான் என்கும் போது அன்னை செயல்படுவதற்கு தடையாகும். அதை விளக்க வேண்டும். அதை விளக்குற முறைதான் சமர்ப்பணமும் சரணாகதியும். உச்சம் சரணாகதி, முற்றிலுமாக அன்னையிடம் ஒப்புக் கொடுத்தல். சமர்ப்பணம் ஒவ்வொரு காரியங்களையும் அன்னையிடம் ஒப்படைத்தல். அருகிலிருந்து அடுத்து எடுத்து சொன்னால் பலன் உண்டு. கிராமத்தில் நிலத்தில் வேலை செய்பவனுக்கு ₹1 ஒரு கூலி பெறும் நாளில் ₹100 கிடைக்கும் என நம்ப முடியாது. சொன்னால் நம்ப போவதில்லை. தானே கண்டால் அடுத்ததை நான் அவனிடம் சொல்ல முடியுமா? அதுபோல அன்னை அருள் அளவு கடந்து வரும் என்பது நம்பிக்கை கடந்து போவதால் வெறும் சொல்லாகிறது. அத அன்னை அருள் அளவு கடந்து வருங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி 100 கோடியில 100 கோடி சம்பாதிக்கிறதுங்கிறது சாதாரண மாசம் 100 கோடி சம்பாதிக்க முடியுங்கிறது தான். எடுத்து கூறும் பொழுது சொந்த அபிப்பிராயம் இதெல்லாம் நமக்கில்லை என்று கூறுவதால் வெற்றி அதற்கே கிடைக்கிறது. அதுக்கு தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் மற்றவங்களுக்கு எல்லாம் உள்ள எனக்கு வராதுன்னு நினைக்கிறது. அது கூடாது. எல்லாருக்கும் எல்லாமே முடியும். அது அன்னை சூழல்ல அத்தனை பேருக்கும் நடக்கும். சுமார் 100 அன்பர்கள் வாழ்வையும் அம்சங்களையும் நான் அறிவேன். அவர்களுக்கு அருளை பெற்றுத்தர அனுமதித்தால் அது நாட்டிற்கு நல்லது. அதான் இந்த 100 பேர்கள்ங்கிற புஸ்தகம் தான். 100 பேர்கள் அன்னையை ஏற்றுக்கொண்டு அன்னைய முறைகளை பின்பற்றி யோகம் செய்ய வேண்டாம். 100 பேர்கள்ங்கிறது நான் அதுவும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்ப சாதாரண மனித வாழ்வு, யோக வாழ்வு, யோகம்னு 3ஆ பிரிக்கிறாரு. யோகம் செய்யறவங்க சிலரால தான் யோகத்துக்குரிய தகுதி இருக்கவங்க செய்யலாம். அப்படி இல்லாதவங்க அன்னை சக்தியை செயல்படுத்தி சாதாரண மனித வாழ்வையை யோக வாழ்வாக மாற்றினால் அவர்கள் நிலையிலே உச்சத்துக்கு போவாங்க. அந்த அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வரும். அதை செய்யணுங்கிற அப்ப சொல்றது. அது மற்றவர்களுக்கு நாட்டுக்கே நல்லதுன்னு சொல்றாரு. அப்பதான் அது நாட்டிற்கு நல்லது. அவர்களுடைய வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியா இருக்கும். இப்போ எத்தனையோ பேர் தொழில் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி சொல்லும் போது இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி மூலமா எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்கின்றது. ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது அவர்கள் மூலமாக பலருக்கு வருகிறது. அது நாட்டிற்கு வளர்ச்சி அடைகின்றது.
நான் சொல்லிட்டு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நாடு இருந்த நிலைமை என்ன, இந்த இருக்கிற நிலை என்ன? உலகத்துல இருக்கிறதுல 3வது 4வது நிலைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம் இந்தியா. ஏதாவது ஏதோ கம்பெனிகள் ஆரம்பிக்க ஒண்ணு மூலமாகவும் அது வளர்ச்சி, அது நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது இல்லையா? அதான் அது வளர்ச்சி தானே. அம்சம் உள்ளவர்கள் அன்னையுடன் வருமுன் குறைவாக பெற்றார்கள், வந்தபின் அதிகமாக பெற்றார்கள் என்பதில்லை. அவர்களுடைய அம்சத்திற்கு பலன் இல்லை. பலர் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அம்சம் உள்ளவருக்கு வாழ்வோ அவர்கள் வணங்கிய தெய்வமோ எதையும் தரவில்லை. அதை என்ன இருக்கிறவங்க கூட விதியாக தான் இருந்தாங்க, விதி என்றுதான் இருந்தாங்க. வாழ்வு தடையாகவும் இருந்தது. அன்னையிடம் வந்தபின் முதல் நிலையை கடந்து அடுத்த நிலையை அடைய ஏற்கனவே வாழ்வு தடையாக இருந்தது போல் இப்பொழுது அபிப்பிராயம் தடையாக இருக்கிறது. தடையை விளக்குவது நம் கடன், அருளை பொழுவது அன்னையிடம். நம்ம அபிப்பிராயம் வச்சுக்க கூடாது, சொந்த அபிப்பிராயத்தை விட்டு வெளில தர வேண்டும். ஒப்பீனியன். திறமை உள்ளவன் தனக்கு வாழ்வு தரும் வாய்ப்பை ஏற்பது அவனுக்கு சௌகரியம். வாழ்வு வாய்ப்பு கொடுக்கணும். அன்னையின் அருள் என அறிந்து ஏற்பது தன்னை போன்ற அனைவருக்கும் அதிர்ஷ்டத்தை பெற்று தரும். அன்னையின் அருள் தெரியுதுன்னு சொன்னாக்க அது நம்ம அதிர்ஷ்டத்தை பெற்று தரும் தருகிறார். இப்போ நம்ம தியான மையம் நடத்தும் போது தியான மையத்தின் மூலமா பலருக்கும் அருள் போறதுக்கும், நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இங்க இருந்து அன்பர்கள் எல்லாம் வெளிநாட்டில் பிரமாதமா இருக்கிறாங்க. அன்னை சேவை அன்பர்கள் எல்லாம் அதுக்குரிய வாய்ப்பை சோர்ஸாகவும் நாம் மாறுகின்றோம். கிராமத்தில் ஒரு காவல்காரனுக்கு மெக்கானிக்கல் திறமை இருப்பதன் அனுபவம். நம் நாட்டின் அஸ்திவாரத்தில் ஆன்மீகம் இருப்பதால் நாடெங்கும் லட்சக்கணக்கானவருக்கு இது போன்ற 1000 திறமைகள் உண்டு. இந்தியாவினுடைய சிறப்பு அது. இந்தியா புண்ணிய பூமி. இந்தியாவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆன்மீக வளர்ச்சிக்குரிய 1000 ஆண்டுகள் வேத காலத்திலிருந்து இன்று வரை சித்தர்கள் காலம், நாயன்மார்கள் காலம், ஆழ்வார்கள் காலம் எல்லாமே பக்தியும் ஆன்மீகமும் சிறந்துள்ளது. இந்த அளவுக்கு ஆன்மீகத்துல பெரியவர்கள் உலகத்துல வேற எந்த நாட்டிலையும் இல்லை. அங்கேயும் இருந்திருக்கிறாங்க. செயின்ஸ்ன்னு சொல்லுவங்களா இருந்திருக்கிறாங்க. அதனால விரல் விட்டு எண்ணம் அளவுக்கு தான் இருந்திருக்கிறாங்க. இந்தியாவில் தான் இப்ப எண்ணற்றவர்கள் வேதகால முனிவர்கள் இருந்து, இடைக்காலத்துல வந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இருந்து, அப்படி இல்லாத எண்ணற்ற சித்தர்கள் பெரியவர்கள் 12 சித்தர்கள் இருக்காங்க. அது இந்தியாவினுடைய இந்த புண்ணிய பூமி அதனுடைய சிறப்பு. அது அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அஸ்திவாரத்தில் ஆன்மீகம் இருப்பதால் நாடெங்கும் லட்சக்கணக்கானவருக்கு இது போன்ற 1000 திறமைகள் உண்டு. கல்வி, கலை, கைவினையிலிருந்து கம்ப்யூட்டர் வரை மக்களுக்கு திறமை உண்டு, அளவுகளந்து உண்டு. கம்ப்யூட்டரில் நாம் பெற்றுள்ள திறமை இன்று உலகம் அறியும். இன்னைக்கு உலகம் பூராவும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறதுல இதுக்கு நம்முடைய இந்தியர்கள் தான் போயிருக்கிறாங்க. என்னுடைய மகன்கள் 2 பேர் இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே இந்த அன்னை அன்பர்கள் இன்னைக்கு இதை இருந்து ஒளிபரப்ப உதவி செய்யிட்டு இருக்கிற கனடாவில் இருக்கிற பனையப்பன், இதில் இருக்கிற ராமசுப்ரமணியன், இதில் இருக்கிற மணிகண்டன், இருக்கிற மணிகண்டன், ராஜு, இப்படி எத்தனை எண்ணற்ற பேர் இங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த உலகம் அறியும். நாடு வளம் கொழிக்க தேவையான திறன் எல்லாம் வித்தாக ஏராளமாக உள்ளது. இந்த ஆன்மீகத்தை ஏற்று வளர்ப்பது சீக்கிரம் நாடு உயர்ந்த நிலையை அடையும். திறமை இருக்கிறது. அந்த திறமையோட இந்த அன்னையினுடைய அருளையும் அது சேர்த்துட்டோம்னா அவரவர்களும் வளருவார்கள், நாடும் வளரும். பிரார்த்தனை செய்து பலிப்பது மனிதன் தேவையை பூர்த்தியாவது. அது முதல் கட்டம். நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம், அதையும் செஞ்சுக்கலாம். சமர்ப்பணம் செய்து பூர்த்தியாவது அன்னைக்கு கருவியாகி அனைவருடைய தேவையையும் பூர்த்தியாகும். அன்னையிட்ட சமர்ப்படும் போது எல்லாரும் தேவையையும் அருளால் பூர்த்தி செய்து திருவுள்ளத்தை நிறைவேற்றுவது. திருவுள்ள வளர்ச்சிக்கு உதவி செய்ய விரும்புவது, அது செய்கிறது. மனிதனுடைய பூர்ண யோக யாத்திரையில் ஆரம்பம் பிரார்த்தனை, முடிவு சமர்ப்பணமும் சரணாகதியும். மனித தேவையை பூர்த்தி செய்வதில் ஆரம்பித்து பிரபஞ்சத்தில் இறைவன் தன்னை பூர்த்தி செய்வதில் முடியும். பலமுறை சொல்லியிருக்கிறேன். அது அரவிந்தர் அன்னை அவதாரத்தின் நோக்கம் சாதாரண விருத்தி அடைவதில்லை, இந்த பூலோகத்தையே சொர்க்கமாக மாற்றுவது, அடுத்த நிலையில மனித குலத்தை பரிணாமத்தில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது. விலங்குகளிலிருந்து நுண்ணுயிரிலிருந்து விலங்கு ஐம்புலன் உள்ள விலங்குகளாகி 6வது அறிவு உள்ள மனிதனாகி, இந்த மனிதன் அறிவு வளர்ச்சியினால இன்னைக்கு இவ்வளவு வந்திருக்கிற செல்போன், கோபுரம், இப்போ இங்கே இந்த இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப், இத்தனையும் செஞ்சிருக்கிற ஃபேஸ்புக், இத்தனையும் செஞ்சுருக்கிறோம். அடுத்த கட்டத்துல பூர்ணமாக யோகமாகி இந்த இதுவே சத்திய ஜீவனாக வாழ்ந்தோம். அதாவது இந்த இருந்தாலும் இந்த மனிதனுக்குள்ள குறை இருக்கிறதால
இஸ்ரேல்ல பாலஸ்தீனத்திலேயும் போர் நடக்குது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் நடந்துட்டு இருக்குது. சமீபத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில நம்ம அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு போர் நடந்தது. அப்புறம் சமாதானம் அது என்ன ஆகுமோங்கிறத தோணுச்சு. அப்புறம் அருளால இறையருளால அது வந்தது. அதெல்லாம் மாறணும்னா பரிணாமத்தில் அடுத்த சூப்பர்மேன் அது சத்தியஜீவிய மனிதன், ட்ரூத் கான்சியஸ் மெய்யறி உள்ள மனிதன் தோன்றி அந்த உலகம் அவனுடைய ஆட்சிக்கு கூட வர வேண்டும். அதுக்கு நம்ம எல்லாரும் அன்னை நண்பர்கள் எல்லாரும் நம்ம அறியாம சிறிது சிறிதாக அன்னையின் அருளை நாம் பிரார்த்தித்து நம்ம வளரும் போது அந்த பூமியில் இறங்கிய சத்திய ஜீவியம் 1956 பிப்ரவரி 29 அன்னையினுடைய தவத்தால பூமியை கொண்டு வந்த சத்திய ஜீவியம் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த சத்திய ஜீவிய மனிதன் உருவாவதற்கு இந்த சூப்பர்மேன் சித்தகாற்ற சூப்பர்மேன் இல்லை, குறைகளற்ற முழு மனிதன் உருவாவதற்கு நம்மை அறியாமல் நாம் செய்வோம். நம்முடைய வளர்ச்சியை அன்னைக்கு பிரார்த்தனைகள் மூலமாகவும் சமர்ப்பணம் மூலமாகவும் சரணாகதி மூலமாகவும் வளர்ந்து நாம் அன்னை அருள் செயல்படவும் நாம் காரணமாக இருக்கிறோம். மோகன் போயிட்டு இதுல